ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிங்கிறது டபுள் டாப் மாதிரியே உங்களுக்கு ஒரு பியரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். பியரிஷ் ரிவர்சல் அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ஒரு செல் ஆஃப் வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பேர் பியரிஷ் ரிவர்சல். அதாவது அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டுக்கு மாறது வந்து உங்களுக்கு பியரிஷ் ரிவர்சல். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்ன் வந்து வரைஞ்சால் தான் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 3 பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மவுண்டெயின்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்ம லெஃப்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். சென்டரில் இருக்கிறது ஹெட்டு, ரைட் சைடில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ரைட் ஷோல்டர். இதனால தான் வந்து இந்த பேட்டர்ன் வந்து நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக வந்து உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் ட்ரேட் பண்ணுறவங்க எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் நீங்கள் வரைஞ்ச உடனே நமக்கு வந்துட்டு ஒரு லைன் தெரியும். அதாவது இந்த டாட்டட் லைன்ஸு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் கிளியராக தெரியறதுக்காக ஒரு லைன் போடுறேன். இந்த லைன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெக்லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டபுள் டாப்புக்கு வந்து ஒரு நெக்லைன் பார்த்தோம்ல, அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கு வந்து நெக்லைன் இருக்குது. ஜென்ரலாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் என்ன ஆகணும், இந்த நெக்லைனை வந்து பிரேக் பண்ணணும். எந்த இடத்துல மார்க்கெட் வந்து உங்களுக்கு நெக்லைனை பிரேக் பண்ணுதோ அந்த இடத்துல தான் நம்ம என்ட்ராகணும். ஜென்ரல் ரூல் படி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து என்ட்ராகணும். என்ட்ரானோம் அப்படின்னா நமக்கான ஸ்டாப் லாஸ் இதுவாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரைட் ஷோல்டரோட ஹை தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி டார்கெட் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெட்லேருந்து இந்த நெக்லைன் வரைக்கும் நீங்கள் ப்ரைஸை மெஷர் பண்ணி அந்த ப்ரைஸை அப்படியே கீழே கொண்டு வந்து நெக்லைனில் வச்சிங்க அப்படின்னா அந்த அதில் வர உங்களுக்கு லோ பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். இந்த சார்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளியராக இந்த இடத்துல உங்களுக்கு டார்கெட் ரீச் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நீங்கள் ட்ரேட் பண்ணுற சமயத்தில் உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் ஆகிட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்லேயும் நம்ம டபுள் டாப் டபுள் பாட்டமில் பார்த்த மாதிரி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டையும் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டும் அதிகமாக வரும். அதே சமயத்தில் ஸ்டாப் லாஸும் வந்து உங்களுக்கு லெஸ்ஸாக இருக்கும். இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்ஸும் வந்து அதிகமாகும். ஸோ இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகணும், ஹெட்டு ஃபார்ம் ஆகணும், அதுக்கப்புறம் ரைட் ஷோல்டரும் வந்து உங்களுக்கு பீக் ஃபார்ம் ஆகணும். பீக் ஃபார்ம் ஆகிற சமயத்தில் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அதுதான் வந்து உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம பிரேக் ஆகிறப்ப என்ட்ராகணும். இதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னா இந்த ஹெட்டோட ஹை தான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டோம். ஸ்டாப் லாஸும் வந்து நமக்கு தெரியும். ஸோ நம்ம டார்கெட் வந்து உங்களுக்கு நெக்லைன் தான் டார்கெட்டு. அப்படி நம்ம வைக்கிறப்ப நமக்கு 1:2 ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 1:3 ரேஷியோவில் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2-3 டேஸில் உங்களுக்கு ஃபால் வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு, நெக்லைனையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இதே பேட்டர்னை நம்ம ஒரு லைவ் சார்ட்டில் பார்க்கலாம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, கிளியராக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து மேப் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த சார்ட்டில் வந்து நமக்கு கிளியராக லெஃப்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு, ஹெட்டு ஃபார்ம் ஆகிருக்கு, ரைட் ஷோல்டரும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த சமயத்தில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் அதாவது ரெசிஸ்டன்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ அடுத்தது வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இதுதான் வந்து நமக்கு ட்ரெண்ட் லைனாக இருக்க போகுது. இந்த ட்ரெண்ட் லைனில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த கேண்ட்லேயே வந்து நமக்கு பிரேக் ஆன மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து ரொம்பவுமே வந்துட்டு கிளியராக வந்து பிரேக் ஆன மாதிரி தெரியல. அடுத்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு. இந்த கேண்டில் தான் வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுக்குற கேண்டில். ஸோ இந்த கேண்டிலோட க்ளோசிங்கில் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஷார்ட் பொசிஷன் போட்டு நம்ம ஸ்டாப் லாஸ்க்கு மேப் பண்ணுறோம் அப்படின்னா டார்கெட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், நெக்லைனில் செட் பண்ணணும். டார்கெட் வந்து நம்ம நெக்லைனில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். கிளியராக வந்து நமக்கு பிரேக் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ டார்கெட்டும் வந்து நமக்கு ரீச் ஆகிடுச்சு. இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம டார்கெட் வச்சுருந்தா கூட நமக்கு வந்துட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ்க்கும் டார்கெட்டுக்குமான ரேஷியோ வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 1.85. ஜென்ரலாக மார்க்கெட்டில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை விட நம்ம ஒரு படி முன்னாடி
கொஞ்சம் இயர்லியராக நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக இருக்கும், அதே சமயத்தில் நமக்கு வர ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். டபுள் டாப் டபுள் பாட்டம்லேயும் சரி, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்லேயும் சரி, நம்ம இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி கொஞ்சம் இயர்லியராக ட்ரேட் எடுக்கிறப்ப நமக்கான ஸ்டாப் லாஸ் வந்து கம்மி, அதே சமயத்தில் நமக்கு வர ப்ராஃபிட் வந்து அதிகம். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இப்போ கிளியராக வந்து உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், டபுள் டாப் பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து அப்படியே ஆப்போசிட்டாக டபுள் பாட்டம் பார்த்தோம். அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். அதாவது ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னையே ரிவர்ஸ் பண்ணி போட்டால் எப்படி இருக்குமோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். அதாவது புல்லிஷ் ரிவர்சல் அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்ப மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு, தலைகீழாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி ஹெட்டும் ஃபார்ம் ஆகிருக்கு, உங்களுக்கு ரைட் ஷோல்டரும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். மார்க்கெட் வந்து உங்களுக்கு புல்லிஷாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹெட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து நெக்லைன் வந்து கிளியராக மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட நெக்லைனாக இருக்கும். இது வந்து நமக்கு ரைட் ஷோல்டராக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து கிளியராக இல்லை. காரணம் என்னன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு கர்வ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து உங்களுக்கு எப்படி போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கேண்டில், இது பிரேக் ஆகுதா இல்லைன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு கிளியராக 1:1 ரேஷியோக்கு டார்கெட் இருக்குது. ஏன்னா அதுதான் நெக்லைனை மீட் பண்ண போகுது. சில நேரங்களில் என்னாகும், நம்ம இந்த இடத்துக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் என்ன ஆகுது, ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலுக்கு நம்ம வைக்கக்கூடாது. இந்த ஷோல்டருக்கும் ஹெட்டுக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப கேப் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட டார்கெட் வந்து என்ன ரேஷியோ வருதோ அந்த ரேஷியோவே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அதாவது 1:1 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன ஆகுது, 1:1 ரேஷியோ டார்கெட் வருது. ஸோ அதுவே நமக்கு போதும். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கீழே வச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ 1:1 ரேஷியோவுக்கு மேலே நம்ம எப்போவுமே ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. அதாவது இப்போ ₹1 நமக்கு வருது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ₹2 லாஸ் வர மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சிங்க அப்படின்னா ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. அப்படி ட்ரேட் பண்ணுறது நல்லது கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஆக்சுவலாக நம்மளோட ரூல் படி ஹெட் தான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் நம்மளோட டார்கெட் வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஆனால் ஹெட்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம 1:1 ரேஷியோவில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இந்த சார்ட் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் கிளியராக வந்து அப் மூவ் தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன இருக்குது, கிளியராக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிடுச்சு, டார்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு. நீங்கள் நெக்லைனை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கிட்டு உங்களோட குவான்டிட்டியில் ஒரு பாதி குவான்டிட்டி இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸை கொண்டு வந்துட்டு டார்கெட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த டார்கெட்டை செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு லாஸ் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நெக்லைனை ரீச் பண்ணிட்டதுனால நம்ம அந்த இடத்துல பார்ஷியலாக புக் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நம்ம மறுபடியும் இந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணாலும் நமக்கு வந்துட்டு லாஸ் கிடையாது. ஏன்னா பார்ஷியலாக நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அதே சமயத்தில் இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்றதுனால மீதி இருக்கிற குவான்டிட்டிக்கும் வந்து நமக்கு பெரிய லாஸ் வராது. மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பொறுத்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கிளியராக வந்து உங்களுக்கு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.